லவ்வுன்னு கொண்டு வந்து குடுப்பாங்க. லவ்வுன்னு கொண்டு வந்து குடுத்துட்டு, அப்புறமேட்டு எல்லாம் ட்ராவல் ஆவாங்க. அவங்களோட செக்சுவலா இருப்பாங்க. பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல ட்ராவல் ஆவாங்க. இல்ல இன்டிமேட்டா எல்லாமே இருந்துட்டு, அப்ப திடீர்னு ஒரு ஒரு சில டியூரேஷனுக்கு அப்புறம் தான் ஒரு ஞாபகம் வரும். அவங்க வீட்ல பொண்ணு பா அவனுக்கு பொண்ணு பார்க்குறாங்க அப்படின்னாக்கா, அந்த பையனுக்கு அப்பதான் ஞாபகம் வரும். திருநங்கை பொம்பளையே கிடையாது. அவளுக்கு குழந்தையே பொறக்காது. என்னால பெயின டாலரேட் பண்ணவே முடியல. எனக்கு எபிடியூரல் வழியா வந்து எனக்கு இன்ஜெக்ஷன் போட்டே இருக்காங்க, பெயின் கில்லர். ஸோ இந்த மாரி சூழல் அந்த 7 நாளுமே எனக்கு இருந்துச்சு. என்னோட பிறப்புல வந்து அம்மா, அப்பா வச்ச பேர் வந்து பிரதீப் அப்படின்றது. இதுக்கு நம்ம டிரான்சிஷன் ஆகாமயே இருக்கலாமோன்ற அளவுக்கு எனக்கு மன அழுத்தத்த ஏற்படுத்துச்சு இது வந்து. ஐ அம் அ ரைட்டர் பை பேஷனா நான் ஒரு ரைட்டரா இருக்கேன். நான் ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட். ஐ அம் அ லிரிசிஸ்ட். அத தாண்டி வந்து மாடலிங்கும் நான் வந்துட்டு பண்ணிட்டு இருக்கேன். ஐ அம் எ பட்டிங் மாடல். டிரான்ஸ் பீப்புளுக்கு வந்து ஸ்கூல் எஜுகேஷனே தடைபடுது அப்படின்ற போது பள்ளி கல்வியே இடைநிற்றல் ஆறாங்க. அங்கே புல்லிங் ஹராஸ்மெண்ட் கண்டினியூஸாக இருக்கு. அண்ட் இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் பண்ணுறது கிடையாது, டீச்சர்ஸே பண்றாங்க. டிரான்ஸ் பீப்புளுக்கு வந்து ஸ்கூல் எஜுகேஷனே தடைபடுது அப்படின்ற போது பள்ளி கல்வியே இடைநிற்றல் ஆறாங்க. அங்கே புல்லிங் ஹராஸ்மெண்ட் கண்டினியூஸாக இருக்கு. அண்ட் இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் பண்ணுறது கிடையாது, டீச்சர்ஸே பண்றாங்க. தமிழ் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிரியதர்ஷினி. இன்னைக்கு நம்ம திருநங்கை எழுத்தாளரான அக்னி பிரதீப் கூட தான் இருக்கிறோம். அவங்கள பத்தி நிறைய விஷயத்த கேட்டு பேசி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அக்கா, ஆக்சுவலி உங்களுடைய பேரே வந்து அக்னி பிரதீப் தானா, இல்ல ஏதாவது ஒரு காரணத்துக்காக பேரை வந்து நீங்க மாத்தி வச்சுக்கிட்டீங்களா? இல்ல, பேரு வந்து என்னோட பிறப்புல வந்து அம்மா அப்பா வச்ச பேர் வந்து பிரதீப் அப்படின்றது. சரி, பொதுவாவே திருநங்கை வந்துட்டு அவங்க டிரான்சிஷன் ஆனதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா, அவங்களுடைய நேம் வந்து அவங்க பர்த் நேம வந்து ஹைட் பண்ணிடுவாங்க. ஹைட் பண்ணிட்டு திஸ் இஸ் அந்த ஐடென்டிட்டிக்குள்ள வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு பெயர் வைக்கப்படும். அந்த பெயராலே அழைக்கப்படுவாங்க. ஆனா வந்து நான் வந்து அந்த பேரை வந்து நீக்கல. சரி, பரவால்ல, அம்மா அப்பா வச்ச பேர் ஏன் நம்ம அத அ ரிமூவ் பண்ணணும்? அது அவசியம் இல்லன்னு சொல்லிட்டு பிரதீப்ன்ற பேர என் பேர் கூடயே வச்சுக்கிட்டேன். அக்னின்றது எப்படி வந்துச்சுன்னா வந்து நம்ம கவிஞர் வைரமுத்து அவர்கள் என்னுடைய கவிதைகள வாசிக்கும் பொழுது, அந்த வார்த்தைய சொல்லி குறிப்பிட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி என்னை பாராட்டும் பொழுது, சரி அந்த பேர்லயே நம்ம ஏன் எழுதக்கூடாது? அப்படின்ற மாரி ஒரு முனைப்போட இருந்துச்சு. அப்புறமேட்டு அந்த பேரே நான் வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சேன். இது பிஃபோர் டிரான்சிஷன்ல இருந்தே அக்னின்ற பெயரால தான் நான் எழுதிக்கிட்டு இருந்தேன். என்னுடைய லிட்டரேச்சர் கம்ப்ளீட்டாவே அக்னின்ற பேர்ல இருக்கும். அதுக்கப்புறம் பிரதீப்ன்றது ஆட் ஆன் பண்ணிட்டேன். அந்த பேர ஏன் ரிமூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு. அப்ப இதுக்கு முன்னாடி இருந்தே நீங்க அக்னி பிரதீப்பா தான் இருந்தீங்க. ஆமா. மாறினதுக்கு அப்புறமும் அக்னி பிரதீபாவே அப்படியே தொடர்ந்துட்டு எஸ், இருக்கிறீங்க. எஸ். ஓகே, நீங்க எந்த சிச்சுவேஷன்ல வந்து நம்ம ஆண் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணீங்க? இல்ல, இந்த ஐடென்டிட்டி குவெஸ்ஷனிங் வந்து அ எல்லா குழந்தைகளுக்குமே வந்துட்டு சின்ன வயசுலயே வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிரும். நான் ஸ்கூல் படிக்கும்போதே வந்து எனக்கு வந்து என்னோட ஐடென்டிட்டி பத்தி கொஸ்டின் அப்பயே இருந்துச்சு. நான் வந்து அ சைல்ட்ஹுட்ல இருக்கும்போதே வந்துட்டு டவுட் இருக்கும். நான் அதிகமா வந்து பொண்ணுங்களோட தான் நான் வந்து மிங்கிள் ஆகி இருந்தேன். என்னோட ஸ்கூல் டேஸ்ல அப் டூ 5த் ஸ்டாண்டர்ட் வரைக்குமே. அதுக்கு ஆனா 5த் ஸ்டாண்டர்ட் நான் கோஎட்ல படிச்சேன். ஸோ அப்ப நான் அதிகமா பெண் பிள்ளைகளோட தான் வந்து பழக்கம் எனக்கு வந்து அதிகமா இருந்துச்சு. அப்ப எனக்கு டவுட்ஃபுல். என்னோட பிஹேவியர் வைஸ், என்னுடைய நேச்சர் வைஸ் எல்லாமே வந்துட்டு சம்திங் ஐ அம் ஃபீலிங் டிஃப்ரெண்ட். ஏன்னா பை பர்த்ல நான் ஒரு ஆணாக இருக்கிறேன். ஆனா என்னுடைய குணாதிசயங்கள் எல்லாமே பெண்பாலுக்குரியதாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில், அது என்னுடைய பழக்கவழக்கங்கள் எல்லாம் பெண்கள் பக்கமாவே இருந்தது அப்படின்னும்போது எனக்கு டவுட்ஃபுல்லா இருந்துச்சு. பட் அத வந்து நான் எக்ஸ்பிரஸ் பண்ணல எங்கேயுமே. எனக்குள்ளேயே வச்சுட்டேன். ஏன்னா இந்த சொசைட்டி வந்து சொல்லுது இல்லையா, "நீ பிறப்பால் ஆணாக பிறந்திருக்கிற. நீ ஆணுன்ற குறியீடுகளோட தான் நீ வாழணும்." அப்படின்ற ஒரு அழுத்தம் வந்து புரியாத ஒரு அழுத்தமாவே இருந்துச்சு. இதுதான் ஐடென்டிட்டி, இதான் குவர், இதான் எல்ஜிபிடிக்யூன்னு தெரியாத ஒரு வயசு. அப்போ நம்ம பிறப்பால் நான் ஒரு ஆணா இருக்கும் பொழுது, நம்ம ஏன் மத்த பசங்கள மாரி இல்ல? அவங்கலாம் வந்து விளையாடுற மாரி நான் விளையாடல. அவங்க விரும்பக்கூடிய பொம்மைகள நான் ஏன் விரும்பல? அவங்க விரும்பக்கூடிய உடைகள நான் ஏன் விரும்பல? அப்படின்ற மாரி கொஸ்டின்ஸ். ஆனா இதுதான் டெஃபினிஷன் எனக்கு தெரியல. அத தெரிஞ்சுக்கிறதுக்கே எனக்கு 25 வருஷம் ஆச்சு. அதனுடைய இட்ஸ் அ லாங் டிராவல். அண்ட் இந்த சொசைட்டி குடுக்கக்கூடிய பிரஷர்னால வந்துட்டு என்னோட ஜெண்டர் எக்ஸ்பிரஷன்ஸ் எதுவுமே எக்ஸ்பிரஸே நான் வந்து கம்ப்ளீட்டா பண்ணவே இல்ல 25 வருஷமா. எங்கேயாச்சும் எக்ஸ்பிரஸ் ஆகும்போது சில புல்லிங் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அந்த புல்லிங்லாலயும் அகைன் வந்து என்னுடைய இந்த ஆண் என்ற குறியீடுக்குள்ளேயே என்னை நான் வந்து ஒளிச்சு வச்சுக்கிறதுக்கான போராட்டமாவே தான் என்னுடைய 25 வருஷம் இருந்துச்சு. இப்ப நீங்க பேசும்போது சொல்லியிருந்தீங்க, குவேர் அப்படின்ற ஒரு சொசைட்டிக்குள்ள தான் நான் வந்து இருக்கிறேன் அப்படின்ற மாரி. ஆக்சுவலி அப்படின்னா என்ன மேம்? குயர் அப்படின்றது வந்து இட்ஸ் அ காமன் அம்பர்லா டேர்ம்னு நம்ம வந்து சொல்றோம். நம்ம வந்து எல்ஜிபிடிக்யூஐஏ பிளஸ்
ஒரு முறையும் நம்ம எல்ஜிபிடின்னு சொல்றதுக்கு பதிலாக நம்ம வந்து குயர் அப்படின்ற வார்த்தையை வந்து நம்ம வந்து பிரயோகப்படுத்துறோம். ஏன்னா ஒரு முறையும் எல்ஜிபிடி இப்ப வந்து குயரை தாண்டி விசித்திரமா இப்ப வந்து வானவில் அப்படின்னு சொல்லிட்டு பிரயோகப்படுத்துறாங்க. பிரச்சனை இல்லை, வானவில் தோழர்கள்னு அவங்க சொல்றது நல்லதுதான், பரவாயில்ல. எதோ சொல்லி திட்டுறதுக்கு பதிலாக வானவில் தோழர்கள் என்ற வார்த்தையை பயன்படுத்தி அட்லீஸ்ட் தோழமையா வச்சு ஆக்கிறதுக்கான முயற்சியில் இந்த சமூகம் ஈடுபட்டு இருக்குன்னும் போது சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி நீங்க சொல்லியிருந்தீங்க, இந்த மாதிரி நான் ஏதாவது பெண் மாதிரி பண்ணும்போது புல்லி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த மாதிரி எல்லாம் ஏதாவது பண்றாங்களா? இல்ல இப்ப புல்லி பண்ணாலும் நான் வந்து கண்டுக்கிறது இல்ல. அத தாண்டி நிறைய வேலைகள் இருக்கனால வந்து நம்ம சமூக பணிகள் நிறைய இருக்கனால அத நோக்கி ஓடிட்டே இருக்கணும். நம்ம சொந்த வாழ்க்கையும் பார்க்கணும். அட் த சேம் டைம் வந்து சொசைட்டிக்கான ஜெண்டர் எஜுகேஷன் குடுக்கறதாகட்டும், சென்சிடைசேஷன் குடுக்கறது, இது தொடர்ந்து நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கனால நீங்க புல்லி பண்றது ஏன்னா இந்த பெண்களுக்கான புல்லிங்க இன்னும் கண்ட்ரோல் இங்க ஆகல. பெண்களுக்கான பாதுகாப்பு இங்க உறுதி செய்யப்படாத நிலையில வந்து எங்களுக்குரிய பாதுகாப்பு உடனே நாளைக்கே கிடைக்கணும்னு எதிர்பார்க்கிறதும் சாத்தியமில்லாத ஒரு விஷயமாக இருக்கு. அதனால வந்து அந்த அந்த விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ணாம இந்த புல்லிங், ஹராஸ்மெண்ட் எல்லாத்துக்கும் நடந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் தாண்டி வேற என்னென்னலாம் வந்துட்டு டிரான்ஸ் கம்யூனிட்டிக்கு தேவை, பொலிட்டிக்கலா என்ன தேவை, சோஷியலா என்ன தேவை, எக்கானாமிக்கலா என்ன தேவை, எஜுகேஷன், ஹெல்த் கேர் என்னென்ன தேவைன்றத ஃபோக்கஸ் பண்ணி அப்படி அப்படியே இப்ப அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போய்கிட்டு இருக்கோம். உங்களுடைய தொழில் என்ன? உங்களுடைய பேஷன் என்ன? ஐ எம் அ ரைட்டர் பை பேஷனா. நான் ஒரு ரைட்டரா இருக்கேன். நான் ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட். ஐ எம் அ லிரிசிஸ்ட். அதை தாண்டி வந்து மாடலிங்கும் நான் வந்துட்டு பண்ணிட்டு இருக்கேன். ஐம் பட்டிங் மாடல். அதை தாண்டி ஒரு அல்டிமேட் கோல் அப்படின்னு எதை நான் வச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னாக்க, ஐ வாண்ட் டு பி எ பொலிட்டீஷியன். ஏன்னா வந்துட்டு அதிகாரத்தை கைப்பற்றினால தான் நமக்கான உரிமையை வந்து நம்ம பெற முடியும் அப்படின்றத ஒரு குறிக்கோளாக வச்சுட்டு டிரான்ஸ் பர்சன் எல்லாருமே வந்துட்டு கட்சிகளில் இணைஞ்சு ஏதாவது ஒரு கட்சி அவங்களுக்கு வந்து இந்த கட்சி அந்த ஏன்னா போகும்போதே வந்துட்டு நம்ம முற்றிலும் கொள்கை சார்ந்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கட்சிக்குள்ள நுழைய முடியாது. அப்ப என்ன பண்ணலாம்னாக்க ஏதாவது ஒரு கட்சியில சேர்ந்து இயங்கணும், அங்க வேலை செய்யணும், அது அறிவுக்கு உங்களுக்கு ஒத்துக்கல அப்படின்னாக்கா வேற ஒரு கட்சியில இருக்கணும். எதுக்கு இதை சொல்றோம் அப்படின்னாக்கா, பொலிட்டிசைஸ் நம்ம ஆகணும்னாக்க அடிப்பட்டு தப்பு சரி தவறுகளை நம்ம பேசினாதான் பொலிட்டிசைஸ் ஆக முடியும். அப்படி பொலிட்டிசைஸ் ஆனாதான் நம்ம பொலிட்டீஷியன் ஆக முடியும். அப்போ திருநர் சமூகத்திலிருந்து சட்டசபையிலையும் வந்துட்டு பாராளுமன்றத்திலையும் வந்துட்டு ஒரு உறுப்பினர், ஒரு 10 உறுப்பினர்கள் இருக்கும்போது நமக்கான பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் கிடைக்கும்போது நம்மளுடைய உரிமைகள் நம்மளே அடிச்சு வாங்கிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அங்க அதிகமா இருக்கும். நமக்காக அங்க ஒரு ஆண் பேசணும், நமக்காக ஒரு ஏன் பெண் பேசணும். ஏன்னா இங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, டிரான்ஸ் உமன் அண்ட் டிரான்ஸ் மென் அப்படிங்கிறது என்னமோ வந்து சப்ஜெண்டர் மாதிரி, ஆணு கீழே டிரான்ஸ் மென் மாதிரியும் டிரான்ஸ் மென் வந்து பெண்ணு கீழே அப்படின்ற மாதிரி. அப்படி கிடையாது. இட்ஸ் இண்டிவிஜுவல் அண்ட் யூனிக் ஐடென்டிட்டி. எப்படி வந்து மென் அப்படின்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்கு, எப்படி விமன் அப்படின்ற ஒரு ஐடென்டிட்டி இருக்கு, அதே மாதிரி டிரான்ஸ் மென், டிரான்ஸ் ஒன், இன்டர்செக்ஸ் அப்படின்றதுல தனித்தனி ஐடென்டிட்டி. எப்படி வந்து நம்ம ரிசர்வேஷன் கேட்கும்போது வந்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் 50-50% நம்ம இடஒதுக்கீடு எப்படி கேட்கிறோமோ அதுக்கு நிகராக எத்தனை திருநங்கைகள் இருக்காங்க, எத்தனை திருநம்பிகள் இருக்காங்க, எத்தனை இன்டர்செக்ஸ் பர்சன் இருக்காங்க அப்படின்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கும் இந்த இடஒதுக்கீடு வந்துட்டு சரியான விகிதாச்சாரத்துல வந்து அரசு வந்து வழங்க வேண்டியது அவசியமா இருக்கு. ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது இண்டிவிஜுவல் ஐடென்டிட்டி வந்து ஒரு சப் கேட்டகரியா கொண்டு வர்றதும் அனாவசியமானது. அதுதான் வந்து தொடர்ந்து நம்ம வலியுறுத்திக்கிட்டே இருக்கோம். இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, இடஒதுக்கீடு அந்த மாதிரி சொல்லிட்டு உங்களுக்கான வேலை வாய்ப்புகள்லாம் கரெக்டா இருக்குங்களா? உங்களுடைய சமூகத்துக்கு சார்ந்த வேலை வாய்ப்புகள் இப்ப ஆண் பெண் அப்படின்னு எடுத்துக்கும் போதே அவங்களுக்கு ஈஸியா வேலையெல்லாம் கிடைக்கிறது கிடையாது. அப்படி இருக்கும்போது இப்போ எல்ஜிபிடிக்குள்ள இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வேலை வாய்ப்பெல்லாம் நிறைய கிடைக்குதுங்களா? வேலை வாய்ப்பு அப்படின்றதே பெரிய சிக்கல் தான். முதல்ல வந்து கல்வியே சிக்கலாக இருக்கு. தமிழ்நாடு அரசு வந்து திருநர் சமூகத்துக்கு வந்து உயர்கல்விக்கான கட்டணமில்லா உயர்கல்வி வழங்குறோம் அப்படின்ற மாதிரி ஸ்கீம்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ மாதாந்திரமா வந்துட்டு 1000 ரூபாய் வழங்குறது, அண்ட் மகளிர் உரிமை தொகை வந்து திருநங்கைகளும் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருந்தாலுமே ஸ்கூல் எஜுகேஷன்ல வந்து சேஃப்டியை அண்ட் இன்க்ளூசிவ்னஸ் என்ஷூர் பண்ணாம நம்ம வந்துட்டு, ஏன்னா டிரான்ஸ் பீப்புளுக்கு வந்து ஸ்கூல் எஜுகேஷனே தடைபடுது. அப்படின்ற போது பள்ளி கல்வியே இடைநிற்றல் ஆறாங்க, அங்க புல்லிங் ஹராஸ்மெண்ட் கண்டினியூஸா இருக்கு. அண்ட் இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் பண்றது கிடையாது, டீச்சர்ஸே பண்றாங்க. பல இடத்துல பல திருநங்கைகள் வந்து பதிவு பண்ணியிருப்பாங்க. ஆசிரியர்களே வந்து ஏன் நீ பொம்பளை மாதிரி பண்ற, ஏன் இப்படி நடக்கிற, பையன் மாதிரி நடந்துக்க தெரியாது அப்படின்னு கூப்பிடுறது. சில திருநங்கைகளை அழைக்கக்கூடாத சொற்களை எல்லாம் ஆசிரியர்களே வந்து பிள்ளைகளை பார்த்து கேட்கறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. அப்போ டீச்சர் சென்சிட்டைஸ் ஆக வேண்டியது அவசியமாக பார்க்குறோம். அப்போ பள்ளி கல்வியை வந்து ரொம்ப பாதுகாப்பான கல்வியாக, ரொம்ப ஜெண்டர் இன்க்ளூசிவ்னஸான ஒரு அண்ட் ஜெண்டர் டைவர்சிட்டி ஆல்டர்னேட்டிவ் எஜுகேஷன் நம்ம ஸ்கூல்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணாம ஸ்கூல் எஜுகேஷன் வந்து 100% அச்சீவ் பண்ண முடியாது டிரான்ஸ் பீப்புளுக்கு. அதை அச்சீவ் பண்ணினா எப்படி நம்ம எம்ப்ளாய்மெண்ட் வந்து இன்ஷூர் பண்ண முடியும்? ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் இன்ஷூர் பண்ணணும், எம்ப்ளாய்மெண்ட் அப்புறம் தான் இன்ஷூர் பண்ணணும், அப்புறம் தான் வந்து டிரான்ஸ் கம்யூனிட்டி எம்பவர் ஆக முடியும். இந்த ஸ்டெப்ஸை வந்து கவர்மெண்ட் இன்னும் ஃபாலோ பண்ணாம இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்குன்னு சொல்லிட்டு கூவாகம்ல வந்து ஒரு ஃபெஸ்டிவல்லாம் நடக்குது இல்லைங்களா? அங்க ஆக்சுவலி என்ன நடக்கும் அந்த ஃபெஸ்டிவல்ல? ஆக்சுவலி கூவாகம் ஃபெஸ்டிவல்
ஃபெஸ்டிவல் வந்து நான் இது வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே கிடையாது. ஆக்சுவலி ரீசென்ட்லி ஐ ஹேட் மை சர்ஜரி, ஜெண்டர் அஃபர்மேஷன் சர்ஜரி நான் ரீசெண்டா நான் பண்ணேன். என்ன ஒரு ஹிஸ்டாரிக்கலா சொல்லுவாங்கனாக்கா, ரீசெண்டா அதான் அரவானுக்கு வந்துட்டு ஐயனுக்கு வந்துட்டு புதுசா யாரு பொண்ணா இருக்காங்களோ அவங்கள தான் ரொம்ப விருப்பம். அவங்கள தான் வந்து ரொம்ப விருப்பப்பட்டு ரொம்ப இது பண்ணிப்பாங்க. அப்படின்ற மாரிலாம் வந்துட்டு மைத்தாலஜிக்கல் ஸ்டோரீஸ் இருக்கு. அண்ட் அந்த அந்த விஷயம் இந்த ஃபாலோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு போயிட்டு தாலி கட்டி தாலி அறுக்கிற சடங்கு வந்து தொடர்ந்து வந்து எல்லாரும் செய்றாங்க. நான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது கிடையாது. நானுமே வந்து வீடியோஸ்ல பார்த்துருக்கேன். என்னுடைய சிஸ்டர்ஸ் போயிருக்காங்க. என்னுடைய டிரான்ஸ் மதர் அண்ட் எங்க டிரான்ஸ் எல்டர்ஸ் எல்லாருமே போயிட்டு அத ஒரு பெரிய ஒரு செலிப்ரேஷனா அது வந்து தொடர்ந்து வருஷா வருஷம் அது பண்றாங்க. ஆக்சுவலி இந்த இடத்துல ப்ராஸ்டிடியூட்லாம் நிறைய நடக்குதுன்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க இல்லையா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இத எப்படி பாக்குறீங்க? ஆக்சுவலி நீங்க ப்ராஸ்டியூட்னு சொன்னீங்க. சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவினுடைய ஸ்டேட்மெண்ட் படி ப்ராஸ்டியூட்ன்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்தக்கூடாது. நம்ம செக்ஸ் ஒர்க்கர் அப்படின்ற வார்த்தையை தான் பயன்படுத்தணும். ஏன்னா செக்ஸ் ஒர்க்கருக்கும் வந்து அந்த டிக்னிட்டி அப்படின்றது கிடைக்கணும் அப்படின்றது தான் வந்துட்டு சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா நம்ம சந்திரசூட் ஃபார்மர் சீஃப் ஜஸ்டிஸ் சந்திரசூட் அவர்களும் வந்து வலியுறுத்தி இருக்காங்க. இந்த செக்ஸ் ஒர்க்கரா இருந்தாலுமே அவங்களுக்கு அந்த டிக்னிட்டி கிடைக்கணும். இந்தியன் கான்ஸ்டியூஷன் என்ன டிக்னிட்டி வந்து வலியுறுத்துதோ அந்த டிக்னிட்டி அவங்களுக்கு போய் கிடைக்கணும்னு சொல்லிட்டு ஸோ செக்ஸ் ஒர்க் பண்றனால ரொம்ப இந்த சமூகத்துக்கு சீர்கேடு அப்படின்னு இந்த சமூகம் நிறைய வந்து பேத்து திருநங்கைங்களாம் ரோட்ல நிக்கிறாங்க, பாலியல் தொழில் செய்றாங்க. அதனால ரொம்ப வந்து சமூகம் கெட்டு போயிருக்குன்ட்டு. இவங்க இல்லைன்னா மட்டும் சமூகம் ரொம்ப வந்து ஒழுக்கமா தான் இருக்கா, இல்ல ஆண்கள் அனைவருமே ஒழுக்கமாகத்தான் இருக்கிறதா, பெண்களை வந்துட்டு இந்த படத்துல சொல்ற மாதிரி பெண்கள் நம் நாட்டின் கண்கள்ன்ற மாதிரி தான் பாக்குறாங்க அப்படின்லாம் வந்துட்டு ஒரு ஒரு ஆணுமே இந்த சமூகத்துல இருக்கிறவங்களும் சுய பரிசோதனை செஞ்சுக்கிறோம். நம்ம இந்த சமூகத்திற்கு எந்த ஒரு கேடு விளைவிக்காம இருக்கமா, பெண்களை நம்ம மதிக்கிறோமா, எல்லாரையும் பெண்களை தாண்டி மனிதர்களா மதிக்கிறோமா, ஏன் ஆண்களை நான் குறிப்பிடுறேன் அப்படின்னாக்க இந்த சமூகத்தில் ஆதிக்கமாக இருக்கக்கூடிய பாலினமாக இருப்பவர்கள் ஆண்கள். இதை நம்ம சொன்னோம் அப்படின்னாக்க உடனே நான் சொல்லுவாங்க நாளா சரியாதான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வருவாங்க. நீ சரியாதான் இருக்க, ஆனா வந்துட்டு நீ இருக்கின்ற உன் பாலின சமூகத்தை நீ கேள்வி எழுப்புறதே கிடையாது. ஏன் நீ இப்படி பண்றன்னு திருப்பி கேட்கறது. அப்போ அது ஒரு எக்ஸ்ட்ரீமா தான் இதை பாக்குறேன். ஏன் இன்னைக்கு செக்ஸ் ஒர்க் பண்றாங்கன்னா அது காரணம் இந்த சொசைட்டி தான். அவங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி கொடுத்து அவங்க ஏன் போயிட்டு செக்ஸ் ஒர்க் பண்ண போறாங்க. அப்ப கூட எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி பத்தி நம்ம பேசும்போது அவங்க என்ன நினைப்பாங்கனாக்கா, எங்க வீட்டுக்கு வேலை செய்யறதுக்கு ஆள் போடுறேன், பாத்திரம் துளக்கிறதுக்கு ஆள் போடுறேன், இலை எடுக்கிறதுக்கு. இத்தனைக்கு டிரான்ஸ் பீப்புளை படிச்சிருக்காங்க சில பேர்ல, ஆனா அவங்களுக்கான எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்றது கிடையாது. சில எம்என்சிஸ் வந்துட்டு வேற ஆப்ஷன் இல்லாம எல்ஜிபிடிக்யூ பாலிசிஸ்னால வந்துட்டு டிமாண்ட் அப்படின்ற பேர்ல வந்து ரெக்ரூட் பண்றாங்க. பட் அவங்களே ரெக்ரூட் பண்ணிட்டு அவங்களே வெளியே தூக்கி போட்டுறாங்க. இந்த சூழல் தான் வந்து இங்க இருக்கே தவிர அந்த எம்ப்ளாய்மெண்ட் என்ஷூர் இருந்துச்சு அப்படின்னா ஏன் செக்ஸ் ஒர்க் பண்ண போறாங்க, ஏன் பெக்கிங் பண்ண போறாங்க. ஸோ அந்த சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணிக்கிறது இந்த சொசைட்டி தான். அண்ட் நான் வந்து என்ன மாதிரி லக்கி பர்சன் வந்துட்டு இருக்கு, ஏதோ ஒரு ஃப்ரெண்ட்ஸால சப்போர்ட் பண்ணி சில இந்த சமூகத்தால் தூக்கி விடப்பட்டு நான் வந்து பாதுகாப்பா நான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சூழலை மாட்டிக்காம இருக்கேன். ஆனா எத்தனையோ பிள்ளைகள் வந்து இந்த மாதிரி மாட்டிக்கிட்டு கிராமத்துல இருந்து வந்துட்டு படிப்பு வந்துட்டு ப்ராப்பரா வந்துட்டு கிடைக்காம வேற ஆப்ஷனே இல்லைங்க. எனக்கு வந்து நான் என்னோட பாலின மாற்று அறுவை சிகிச்சை நான் செய்யணும், ஜெண்டர் மாத்திக்கணும், ஜெண்டர் மாத்திட்டு நான் வந்துட்டு என் வாழ்க்கையை வாழணும் அப்படின்னாக்க வேற ஆப்ஷன் இல்ல. அப்ப அல்டிமேட்டா பணம் எனக்கு வேணும்னாக்க நான் செக்ஸ் ஒர்க் தான் போகணும். அப்ப அந்த சிச்சுவேஷன் கிரியேட் பண்ண இந்த சொசைட்டியாக தான் இருக்கு. அப்படி வருத்தப்படுறாங்க, ஐயோ இவங்களை பார்த்து செக்ஸ் ஒர்க் பண்ணி கஷ்டப்படுறேன்னு வருத்தப்படுறாங்கனாக்கா, வீட்டுக்கு ஒருத்தவங்களை வேலைக்கு வச்சு அந்த எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்து அவங்களுக்கு சம்பளம் கொடுத்தா இந்த நம்ம ஈஸியா நம்ம எராடிகேட் பண்ணிடலாம். உங்களுக்குன்னு காதல் அந்த மாதிரி ஏதாவது இருந்திருக்குங்களா? ஐயோ காதல்லாம் காதல் 1க்கு 2 காதலாவே இருந்துச்சு. பெண்களுடைய காதலே வந்து அத்தனை பாதுகாப்பாக இருக்குதா, அத்தனை சுதந்திரமாக இருக்குதான்னு கேட்டாக்க அவ்வளவு சுதந்திரமாக வந்து கிடையாது. அப்படின்ற பட்சத்துல வந்து திருநங்கையோட காதல்லாம் ஏமாத்திரம் அப்படின்ற மாதிரி தான் வந்து கேள்வி இருக்கு. எனக்கும் காதல் இருந்துச்சு, யதார்த்தமான காதல் நம்மளும் பண்றோம். ஆனா வந்துட்டு சில சூழல் காரணமாக, சமூகத்தினுடைய அழுத்தம் காரணமாக, குடும்பத்தாருடைய அழுத்தம் காரணமாக அண்ட் 2 பேரும் வேற வேற ட்ராக்ல நம்ம பயணிக்கிறோம் அப்படின்றது காரணத்தினால வந்துட்டு நம்ம அந்த காதலை வந்து தொடர முடியாம இருக்கு. பட் தட்ஸ் ஓகே. ஒன்னா சேர்ந்து கல்யாணம் பண்ணி வாழ்ந்தாதான் வந்துட்டு அந்த காதல் 100% நம்ம ஜெயிச்சிருக்கோம் அப்படின்லாம் கிடையாது. ஈவன் செப்பரேஷன் ஆல்சோ அடாரபிள் தான். அந்த செப்பரேஷன்னா கூட ஒரு மியூச்சுவலா பேசிட்டு ரெஸ்பெக்ட்ஃபுல்லா பேசி பிரிஞ்சுட்டு அவங்கவுங்க வாழ்க்கையை வாழ்றோம். அந்த ஃப்ரெண்ட்லி பாண்டை இன்னுமே அது கொண்டு போறதுன்றது பெரிய விஷயம். அது எல்லாருமே பண்ணா நல்லா இருக்கும். அது வந்துட்டு ஒருத்தங்க இன்னும் 2 பேர்ல ஒருத்தங்க விருப்பம் இல்ல, இந்த பயணிக்க வேண்டாம், இந்த காதல் எனக்கு ரொம்ப சுமையா இருக்கு, நம்ம விலகிடலாம் அப்படின்னும் போது 2 பேருக்குமானதான். ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம அழுத்தம் கொடுத்து புடிச்சு வச்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. மனிதனுடைய வாழ்க்கையே பறத்தல் தான். பறந்து கீழே நின்று வேடிக்கை பார்க்க வேண்டியது தவிர ரொம்ப நம்மள ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கரண்டா நீங்க ஏதாவது ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்களா? இல்ல நான் வந்து அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ன்ற தாட்டே இல்ல. பட் ஐ எம்
நான் ஓப்பன் கால் வந்து குடுக்குறேன். ஏன்னா வந்துட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ற பெர்சன் வந்து எனக்கு ஹஸ்பண்டா இருக்கணும், லவ்வரா இருக்கணும்னு நான் வந்து பர்ட்டிகுலரா டிஃபைன் பண்ணாம, நான் என்ன கேட்கறேன்னாக்க, எனக்கு ஒரு கம்பானியனா வேணும். ஏன்னா வந்துட்டு நான் குடும்பத்தோட கிடையாது. நான் அம்மா, அப்பாவோட கிடையாது. என்னுடைய சகோதரர்களோட நான் கிடையாது. நான் தனித்த ஒரு வாழ்க்கை வாழ்றேன். அப்போ எனக்கு வரக்கூடிய பெர்சன் வந்து இந்த எல்லா ஃபேக்டர்ஸையும் ஃபுல்ஃபில் பண்றதா இருக்கணும். அண்ட் என்னுடைய மனைவி ஒரு திருநங்கை. அவ கைய புடிச்சுட்டு ரோட்ல நடக்கிறதுக்கான தைரியமும், திராணியும் ஒரு ஆணுக்கு வந்து தேவை. அப்படிப்பட்ட ஒரு ஆண் வந்துட்டு என் வாழ்க்கைக்குள்ள வராங்கன்னாக்க ஓகே. இல்லாட்டி அவரு முன்னாடி நடந்து போய் நான் பின்னாடி வர்றதாகட்டும், அவரு வேற வண்டியில நான் இந்த மாரிலாம் சில டிஸ்கிரீட் ரிலேஷன்ஷிப்ல கொண்டு போவாங்க. அந்த மாரி இருக்கிறதும் சிக்கல். உனக்கு வந்து என்னுடைய மனைவி, என்னுடைய காதலி திருநங்கைன்னு சொல்றதுக்கே உனக்கு வந்து தைரியம் இல்லாத பட்சத்துல, அவ்வளோ ஒரு கவர்டா இருக்கிற ஒரு பெர்சன் வந்து ஏன் திருநங்கைய காதலிக்கிறேன்? ஏன் ஏமாத்துறீங்க? சில பேர்லாம் லவ் பண்ணி ஏன்னா டிரான்ஸ் பீப்புளுக்கு வந்துட்டு அந்த லவ்ன்றது பெரிய ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா தனித்த ஒரு வாழ்க்கைய வாழ்றோம். அந்த லாங்கிங் வந்து ரொம்ப ஹெவியா இருக்கு. லவ்வுன்னு கொண்டு வந்து குடுப்பாங்க. லவ்வுன்னு கொண்டு வந்து குடுத்துட்டு, அப்புறமேட்டு எல்லாம் டிராவல் ஆவாங்க. அவங்களோட செக்சுவலா இருப்பாங்க. பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல டிராவல் ஆவாங்க. இல்ல இன்டிமேட்டா எல்லாமே இருந்துட்டு, அப்ப திடீர்னு ஒரு ஒரு சில டியூரேஷனுக்கு அப்புறம் தான் ஒரு ஞாபகம் வரும். அவங்க வீட்ல பொண்ணு பா அவனுக்கு பொண்ணு பாக்குறாங்க அப்படின்னாக்க, அந்த பையனுக்கு அப்பதான் ஞாபகம் வரும். திருநங்கை பொம்பளையே கிடையாது. அவளுக்கு குழந்தையே பொறக்காது. பால் சுரக்காது. இந்த மாரி விஷயம்லாம் அப்பதான் அந்த ஆணுக்கு ஞாபகமே வருது. அதுக்கு முந்தின வரைக்கும் பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போதோ, லவ்ல டிராவல் ஆகும்போதோ தெரியாது. அப்பல்லாம் நல்லா இருந்துச்சு, ஜாலியா இருந்துச்சு. கல்யாணம்ன்னும் போது தான் தலைவருக்கு வந்து குழந்தை பெத்துக்கணும்னு ஆசை வரும். ஸோ இந்த மாரி மேனிபுலேட்டிவ் அ எக்ஸ்ப்ளாய்டேஷன்லாம் வந்து டிரான்ஸ் பீப்புளுக்கு நெறைய நடக்குது. ஆனா டிரான்ஸ் பீப்புள் இதுல அவேரா இருக்கணும். இதுதான் ஃபேக்டர். சொசைட்டியோட நிலைமை இதுதான். அந்த ஆணுக்கு வந்து தைரியமா வீட்ல கொண்டு போய் காட்டி, இவ தான் என் மனைவி, இவ தான் என் காதலின்னு சொல்றதுக்கு தைரியம் இருக்குதான்னு சொல்லி நம்ம பரிசோதனை செய்யாம நம்ம இந்த ரிலேஷன்ஷிப்குள்ள போறது ஆபத்து. உங்களுடைய ஃபேமிலி எல்லாம் எப்படி உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்களா? அப்பா இப்பதான் பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஏன்னா அப்பா ரீசென்ட்டா வந்து அப்பாக்கு சர்ஜரி நடந்தது. அப்ப வந்து அப்பா ஒரு வார்த்தை சொல்றாரு, "என் புள்ள வந்து 2 சர்ஜரி பண்ணியிருக்கு 2டே மாசத்துக்குள்ள. அப்ப வந்து எவ்வளோ என் புள்ளைக்கு வலிச்சிருக்கும்." இத்தன நாள் பேசாத ஒரு மனுஷன் வந்து என்னுடைய வலிய பத்தி அவரு யோசிச்சு பார்க்குறாரு. அண்ட் வந்து நான் அப்பாவ போய் பார்த்துட்டு வந்தேன். அம்மா எப்பயுமே தொடர்ந்து என்கிட்ட கனெக்டிவிட்டில இருப்பாங்க. என்ன பண்ற? ஏது பண்ண? ஃபாலோ பண்ணுவாங்க. அண்ணன் நல்லா பேசுவான். தம்பிக்கு பெருசா பேசுறதுக்கான உடன்பாடு இல்ல. ஏன்னா, அல்டிமேட்டா அவனும் பேசணும்னு நெனச்சா கூட சொசைட்டி அவன் மேல வந்து புல்லி பண்ணுது. என்ன உங்க அண்ணன் இப்ப அக்கா ஆயிட்டாளா? உங்க அண்ணன் வந்து இப்படி ஆயிட்டாளா? உங்க அண்ணன் அத பண்றாளா? இத பண்ணல. ஏன் இப்படி ட்ரெஸ் போட்டு ஆடுறான் Instagramல? இந்த மாரி விஷயம்லாம் அவன்ட்ட கொண்டு போய் பிரஷர் பண்ணும்போது, அவனும் அந்த புல்லிய ஃபேஸ் பண்றான். ஆனா என் தம்பி வந்து என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னாக்க, அவனுக்கு அந்த அக்செப்டன்ஸ் வரல. எங்க அண்ணன் அக்கா ஆயிட்டாங்க. தட்ஸ் ஓகே. எனக்கு இனிமேல் அவங்க அக்காவா இருப்பாங்க. என் அக்கா வந்து ஒரு ரைட்டரா இருக்காங்க. என் அக்கா வந்து பொலிட்டிக்கலா இவ்வளோ பேசுறாங்க. என் அக்கா வந்து இன்ஃப்ளூயன்சரா இருக்காங்க. என் அக்கா பல பேருக்கு உதாரணமா இருக்காங்க. 1000 பிள்ளைகளுக்கு நடுவுல பேசினாலும் பிள்ளைங்க எந்திரிச்சு நிக்கிற அளவுக்கு மரியாதையான ஒரு வாழ்க்கை வாழ்றாங்கன்ற பெருமைக்குரிய 1000 விஷயம் இருந்தாலும் என் தம்பியால ஏன் சொல்ல முடியல அப்படின்ற எனக்கு ஒரு வருத்தம் இருக்குது. நீங்க ஏதாவது ஒரு இடத்துல நிராகரிக்கப்பட்ட மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கிறீங்களா? நீங்க இந்த மாதிரி ஆனதுக்கு அப்புறம்? இந்த மாரி ஆனதுக்கு அப்புறமேட்டு நிராகரிப்புன்றது இன்சைட் த கம்யூனிட்டிக்குள்ளேயே சில நிலைகள்ல வந்து நிராகரிப்புகள் இருக்கு. நம்மளுடைய வளர்ச்சிய பார்த்து இவங்க வந்து நம்மளை தூக்கி சாப்பிட்டுருவாங்களோ, அல்லது இவங்க வளர்ந்துட்டாங்கன்னா நம்ம வளர முடியாம போயிடுமோ, அப்படின்னு சில அமைப்புகள் என்ன பண்ணுவாங்க, நம்மளை வந்து அவங்களோட நம்ம வேலை பண்ணிக்கிட்டே இருப்போம். திடீர்னு அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, நம்மள அமைப்புல இருந்து தூக்கி வெளிய போட்டுருவாங்க. காரணம் என்னுடைய விசிபிலிட்டி வந்து அவங்களை மங்கடிக்க செஞ்சது, அந்த வளர்ச்சி அடையாம பண்ணிருது அப்படின்றது. இது வந்து டிரான்ஸ் கம்யூனிட்டில மட்டும் இது எல்லா இடத்துலயுமே இப்படி இந்த ஒரு விஷயம் இருக்கு. அப்படின்னும்போது அந்த வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படக்கூடிய மனிதர்கள் எல்லா இடத்துலயும் இருக்காங்க. அந்த இடத்துல சில நிராகரிப்புகள் வந்து நம்மளை நோக்கி வரதான் செய்யுது. அதையும் கடந்து தான் நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். உங்களுடைய படைப்புகள் பத்தி சொல்றீங்களா? என்ன மாதிரியான புத்தகங்கள்லாம் எழுதியிருக்கிறீங்க? நான் வந்து 3 கவிதை தொகுப்பு எழுதியிருக்கேன். ஒண்ணு வந்து முதல் கவிதை தொகுப்பு வந்து "விற்காத வானம்". அந்த கவிதை தொகுப்புக்கு தான் வந்து நம்மளுடைய கவிஞர் வைரமுத்து அவர்கள் வாழ்த்துரை எழுதியிருந்தாரு. 2வது கவிதை தொகுப்பு வந்து "அதரப்பூச்சுன்னு" சொல்லிட்டு அதரப்பூச்சுன்னா லிப்ஸ்டிக். ம். அந்த கவிதை தொகுப்பு கம்ப்ளீட்டா வந்து எல்ஜிபிடிக்யூஐ+ மக்களினுடைய அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கு, அண்ட் அவங்க லவ் எப்படி இருக்கு, அவங்களுடைய ஏக்கம் என்னவா இருக்கு, அவங்க இந்த சமூகத்துக்கிட்ட என்ன மாதிரி விஷயங்களை எதிர்பார்க்குறாங்க, அண்ட் அவங்களுடைய சோகமான பக்கங்கள் எப்படி இருக்கு, அவங்களோட வலி எப்படி இருக்கு, இது கம்ப்ளீட்டான ஒரு பேக்கேஜா வந்து அந்த பொயட்ரி இருக்கும். அண்ட் தேர்டு வந்து "பெருங்காதலில் தள்ளாடி போக்கிறேன்" அப்படின்ற ஒரு கவிதை தொகுப்பு. இந்த கவிதை தொகுப்பு ஒரு பிரத்யேகமான கவிதை தொகுப்பு. ஏன் அப்படின்னாக்கா, என்னுடைய காதலுக்காக, என்னுடைய காதலனுக்காக நான் எழுதிய அத்துணை கவிதைகளும் அண்ட் என் வாழ்க்கையில வந்து உள்ள வந்த சில சுவாரஸ்யமான மனிதர்கள் பற்றி நான் எழுதின கவிதைகளுடைய மொத்த தொகுப்பாகத்தான் வந்து இந்த கவிதை தொகுப்பு எழுது தொகுக்கப்பட்டது. அப்பப்ப நம்ம பார்ட்னருக்காக நம்ம எழுதுனது, நம்ம பார்ட்னரை நினைச்சு எழுதுனது, அது ஹாப்பியாவும் இருக்கும், சேடாவும் இருக்கும், கோவமாவும் இருக்கும், இந்த சமூகத்துக்கிட்ட கடிஞ்சிக்கிற விஷயமாவும் இருக்கும். எல்லாமே
ஒரு பேக்கேஜா தான் பெருங்காதலில் தள்ளாடி போகிறேன்ற கவிதை தொகுப்பு இப்ப சமீபமா வெளியிட்டது. நீங்க எழுதின கவிதை தொகுப்புலயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஏதாவது ஒரு கவிதை இருக்கும் இல்லைங்களா? அது சொல்றீங்களா? நான் வந்து எப்பயுமே யாரோ கவிதை கேட்டாங்கன்னா, அது நெறைய லவ் போயம்ஸ் நெறைய எல்லாமே லாங் போயம்ஸா இருக்கும். அவ்ளோ மெமரி பவர் நமக்கு வந்து இல்ல. நம்ம எழுதியிருக்கோம். ஆனா வந்து அவ்ளோ ஞாபகம் வச்சுட்டு இல்ல. நான் எப்பயுமே வந்து எங்க அம்மாவுக்காக முறையா நான் வந்து இந்த புத்தகம்லாம் எழுதுறதுக்கு முன்னாடியே ஒரு கவிதை வந்து எழுதினேன் அம்மாவுக்காக. அந்த கவிதை நான் வந்து பதிவு பண்றேன். அ "நட்சத்திரமில்லா கார்வானம் பார்த்த வண்ணம், உடல் பூசும் உஷ்ணம் உணர்ந்தபடி, பாழ்வழி அண்டத்தின் கீழுள்ள பனிகுட கண்டத்தில் பைத்திங்கள் மிதந்த நான். மீண்டும் கிடைக்குமோ அந்த சொர்க்க வாயிலின் வழி." எப்போல இருந்து உங்களுக்கு இந்த படைப்புகள் மேல ஒரு ஈர்ப்பு வந்தது? எப்போல இருந்து நீங்க எழுதுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணீங்க? ஆ சின்ன வயதிலேயே வந்து பள்ளி பருவத்தில நான் வந்து கவிதைகள்லாம் வந்து எழுதிட்டு இருந்தேன். அப்பப்போ எழுதி ஸ்கிரிபிள் பண்ணி நம்ம தூக்கி போட்டுற ஒரு பெர்சனா தான் இருந்தேன். அதுக்கப்புறமேட்டு எனக்கு வந்து ஜெயகாந்தன் எழுத்தாளர் ஜெயகாந்தன் அறிமுகமாகுறாங்க. அதுக்கப்புறம் பெரியாருடைய படைப்புகள நான் வந்து வாசிக்க ஆரம்பிக்கிறேன். என்னுடைய 10ஆம் வகுப்பு காலத்துல. விஜயோட கவிதைகள் நான் வாசிக்க ஆரம்பிக்கிறேன். கவிக்கோ அப்துல் ரஹ்மான், வைரமுத்துவோட கவிதைகள், வைரமுத்துவோட தண்ணீர் தேசம்லாம் வாசிக்க ஆரம்பிக்கும்போது, தமிழ் மீது ரொம்ப மிகுந்த ஆர்வம். தமிழ் சின்ன வயசுலேருந்து ஆர்வம் இருக்கு. ஆனா இவ்வளோ தூரம் எனக்கு ட்ரிகர் ஆகி நான் வந்து தமிழ் உள்ள நான் நுழைவேன்னு எதிர்பார்க்கல நான் வந்து. அப்போ கொஞ்சம் கொஞ்சமா எழுத ஆரம்பிச்சேன். அப்புறமேட்டு கலைஞனுடைய படைப்புகள வாசிக்க ஆரம்பிச்சேன். அப்படி வாசிக்கும் பொழுது வந்து ரோமாபுரி பாண்டியன் படிக்கிறது, சில கதைகள்லாம் படிக்கும்போது நமக்கு இன்னும் ஆர்வம். ஏன்னா வரலாற்று ரீதியா வந்து படிச்சது. அப்புறம் கண்ணதாசனுடைய சேரமான் காதலிலாம் படிக்கும்போது ரொம்ப எனக்கு தமிழ் மீது ரொம்ப அதீத நாட்டமாச்சு. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா எழுத ஆரம்பிக்கிறேன். கவிதைகள் கொஞ்சம் கொஞ்சமா வருது. அப்புறம் தான் விற்காத வானம் அப்படின்னு இட்ஸ் அ லாங் ப்ராசஸ். இது ஒரு 10 வருஷ ப்ராசஸ். நான் பெரியார படிச்சது, அம்பேத்கர படிக்கிறது. இப்பதான் சமீபமா மார்க்ஸ் பத்தின தேடல் எனக்கு அதிகமா இருக்கு. மார்க்சியம் சார்ந்த விடயங்கள தேடிட்டு இருக்கேன். இப்படிதான் என்னோட இலக்கிய பயணம் ஒரு 15 வருஷமா வந்து இருக்கு. உங்களுக்கு கிடைச்ச அவார்ட்ஸ் பத்தி சொல்றீங்களா? பெஸ்ட் டிரான்ஸ் ஆத்தர்ன்னு சொல்லிட்டு அவார்ட் வாங்கியிருக்கேன். அண்ட் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் லிட்ரேச்சர்ல கம்ப்ளீட்டா நான் வொர்க் பண்ணிட்டே இருக்கனால, நெறைய விருதுகள் வந்து நம்ம வாங்கியிருக்கோம். அத தாண்டி வந்து நமக்கு யாரோ விருதுகள்ன்னு சொன்னா கூட வந்துட்டு எனக்கு போதும். அடுத்த யங் பட்டீஸ் நெறைய பேர் வந்து டிரான்ஸ் கம்யூனிட்டிக்குள்ள இருக்காங்க. குயர் கம்யூனிட்டிக்குள்ள அவங்களுக்கான ஸ்பேஸ நம்ப விடுறோம். ஏன்னா எல்லா இடத்துலயும் இந்த சமூகத்த பொறுத்தவரைக்கும் இத்தனை எண்ணி எண்ணி பார்க்குற அளவுக்கு தான் இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அப்படி கிடையாது. நெறைய எழுத்தாளர்கள் வந்து திருநங்கை சமூகத்துல இருக்கிறாங்க. அவங்கலாம் வெளியிலேயே வரத்துக்கான ஸ்பேஸ் இல்ல. அல்லது அவங்க எங்க போய் புக் பப்ளிஷ் பண்ணலாம்? எங்க போகலாம்? தன்னுடைய அறிவ வந்து எங்க கொண்டு போய் வந்துட்டு சமூகத்துக்கிட்ட ஒப்படைக்குது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தடையா இருக்கு. அப்ப அந்த தடைய போக்குற வேலையாவும் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம நெறைய அதுக்கான ப்ராசஸும் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. நீங்க டிரான்ஸ்ஜெண்டரா மாறுனதுக்கு அப்புறம் நீங்க வந்து பாசிட்டிவா ஃபீல் பண்ணியிருப்பீங்களா? ஒரு சில விஷயம்லாம். அந்த மாரி நீங்க பாசிட்டிவா ஃபீல் பண்ண விஷயம் என்ன? நெகட்டிவா ஃபீல் பண்ண விஷயம் என்ன? நான் ரொம்ப நான் நெகட்டிவா நான் ஃபீல் பண்ணது கிடையாது. ஒரே ஒரு முறை வந்து ரொம்ப மோசமா நான் இது பண்ணாமயே இருந்திருக்கலாம் அப்படின்றதுனால என்னோட அறுவை சிகிச்சை காலத்துல நான் வந்து தனியார் மருத்துவமனையில வந்துட்டு என்னுடைய ஜெண்டர் அஃபர்மேஷன் சர்ஜரி வெஜினோபிளாஸ்டி எனக்கு நடக்குது. அந்த 7 நாளுமே வந்து ஒரு மோசமான ஒரு ஒரு ட்ராஜடியா தான் எனக்கு இருந்துச்சு. ஏன்னா எனக்கு ஐசியூலேருந்து எனக்கு ஜென்ரல் வார்டுக்கு வந்து எனக்கு இது பண்றாங்க. ஜென்ரல் வார்டில பண்ணும்போது வந்துட்டு எனக்கு கன்டினியூஸா வந்துட்டு எவ்ரி 4 ஹவர்ஸ்க்கு எனக்கு 104 டிகிரி ஃபீவர் இருந்துட்டே இருந்துச்சு எனக்கு தொடர்ந்து. என்னால பெயின டாலரேட் பண்ணவே முடியல. எனக்கு எபிடியூரல் வழியா வந்து எனக்கு இன்ஜெக்ஷன் போட்டே இருக்காங்க, பெயின் கில்லர். ஸோ இந்த மாரி சூழல் அந்த 7 நாளுமே எனக்கு இருந்துச்சு. என்னுடைய வெஜைனா பகுதியில வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிருந்துச்சு அப்ப வந்து. ஸோ அந்த இன்ஃபெக்ஷனால வந்துட்டு ஹீலே ஆகவே இல்ல கம்ப்ளீட்டா. எனக்கு போட்ட ஸ்டிச்சஸ் வந்து ரிமூவ் பண்றாங்க. ரிமூவ் பண்ணி அந்த இன்ஃபெக்ஷன் இந்த பஸ்லாம் வந்து கிளியர் பண்ணி ஓகேன்னு டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க. அதுக்கப்புறமேட்டு அந்த பெயின் எனக்கு கன்டினியூஸா இருந்துச்சு. வந்தது டியூப் ரிமூவ் பண்ணியாச்சு. அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, என்னோட யூரின் ட்ராக் வந்து பிளாக் ஆயிடுச்சு. யூரின் வரல. ஒரு பாட்டில் தண்ணி குடிச்சோனாக்கு நான் 30 முறை யூரின் போற மாரி இருக்கும். சில நேரத்துல ரெஸ்ட் ரூம்லயே நான் வந்துட்டு பெயின் டாலரேட் பண்ண முடியும். யூரின் வராம நான் அப்படியே தூங்கியிருக்கேன். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா போவும். ஆ இந் இ இந்த பெயின் அண்டு இந்த ட்ராஜடி வந்து எனக்கு எப்படி ரொம்ப ப்ரெஷர் பண்ணி பிசிக்கலி, மென்டலி, எமோஷனலி ப்ரெஷர் பண்ணி, இதுக்கு நம்ம டிரான்சிஷன் ஆகாமயே இருக்கலாமான்ற அளவுக்கு எனக்கு மன அழுத்தத்த ஏற்படுத்துச்சு இது வந்து. இது இந்த மாரி சர்ஜரி ஃபெயிலியர்ஸ் வந்து நெறைய பேருக்கு நடக்குது. அதனால இந்த மன அழுத்தம் வந்துட்டு வருது. அதுலருந்து வெளிய வர்றதுக்கான விஷயமும் வந்துட்டு ப்ராசஸ் பண்ணி ஏன்னா வாழ்றதே ஒரு வாழ்க்கை தான். இந்த ஐடென்டிட்டிக்காக தான் வந்து வாழ்றோம். சில பேர் கேட்கலாம், இந்த சர்ஜரி நீங்க பண்ணணும்னு அவசியமே இல்லையே. இது பண்ணாமயே நீங்க வாழலாமே அப்படின்லாம் கேட்கலாம். ஆனா அந்த கேள்விக்கான பதில் என்ன அப்படின்னாக்கா, அது வந்து அந்தந்த டிரான்ஸ் பெர்சன் முடிவு பண்ணது. என்னால என் பாடியில அந்த ஆண் உறுப்போட எனக்கு வாழ்றதுக்கு விருப்பம் கிடையாது. ஆனா அப்படி இருக்கலாங்களா? அது அப்படி அவங்க விருப்பம், அவங்க சாய்ஸ். அந்த மாதிரி இருக்க இட்ஸ் ஓகே. முடியும். அது அவங்களுடைய
வில் பவர், ம். மென்டலி அவ்வளவு ஸ்டேபிளா இருக்காங்க. எனக்கு அந்த ஜெண்டர் டிஸ்ஃபோரியாவை நான் டாலரேட் பண்ணுவேன், நான் வந்து பொறுத்துப்பேன். இந்த சில பேர் என் குடும்பத்துக்காக பொறுத்துக்கிறாங்க, சில பேர் சமூகத்தினுடைய புல்லிங் ஏன் ஃபேஸ் பண்ணும் அப்படின்றது பொறுத்துக்கிறாங்க, அப்படிலாம் வாழ்றாங்க. நிறைய எல்டர் டிரான்ஸ் எல்லாமே வந்து நிறைய பேர் சர்ஜரி பண்ணாம நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா காரணம் அந்த அந்த காலத்துல வந்து பெருசா இந்த அந்த ஹெல்த் அஃபர்மேஷன்ஸ் எல்லாம் பெருசா அப்ப இல்ல, அவ்வளவு அட்வான்ஸா இல்ல. இப்போ அட்வான்ஸா இருக்கு. அதனால வந்து அவங்க எல்லாம் பெருசா சர்ஜரி பண்ணி, ஆனா அப்படி அந்த வாழ்க்கை தான் வாழ்றாங்க. அந்த மென்டல் வில் வில் இருந்துச்சுன்னா வாழ்வாங்க. என்னால முடியல, என்னோட ஜெண்டர் டிஸ்ஃபோரி, என்னோட பாடி டிஸ்ஃபோரியை டாலரேட் பண்ண முடியாம நான் சர்ஜரியை கோ த்ரூ பண்ணேன். என் சர்ஜரி வந்து ட்ராஜடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமேட்டு ஜென்ரலா ஒரு கொஸ்டின் கேட்பாங்க டிரான்ஸ் பீப்புளை பார்த்து, நீ அறுத்து போட்டா பொம்பளை ஆயிடுவியா, அறுத்து போட்டு மட்டும் என்ன பண்ண போற, புள்ளையா பெத்துக்க முடியும் உன்னால, இல்ல அது உன்னுடைய மார்புகள்ல பால் சுரக்குமா, நீ எப்படி பொம்பளையாவா அறுத்தா மட்டும். இந்த கேள்வி வந்து ஆண்கள் கேட்கறதுக்கு இந்த கேள்வியை பெண்கள் கேட்கறாங்க. அப்ப இதுக்கு ஏதாச்சும் ஒரு பதில் பண்ணணுமே, இதுக்கு இதுக்கு வந்து அவங்களுக்கு எப்படி அந்த புரிதலை ஏற்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கும் போது, அது பல நாள் பல திருநங்கைகள் அது மன ரீதியா அது யோசனை இருப்பாங்க. நம்மளை பார்த்து இப்படி கேட்கறாங்களே அப்படின்றது யோசனையும் அந்த அது அது மோசமான ஒரு மன அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். அப்போ சமீபமா வந்து திருநர் ஆர்கைவ்ஸ் அப்படின்ற ஒரு நிகழ்வு வந்து ஒரு எக்ஸிபிஷன், போட்டோ எக்ஸிபிஷன் வந்து நம்ம சென்னையில நடந்தது. அதுல என்னுடைய அறுவை சிகிச்சை சார்ந்த புகைப்படங்களும் ஆவணப்படுத்தப்பட்டது. அங்க ஒரு பயாஸ்கோப் வச்சிருந்தோம். அந்த பயாஸ்கோப்ல என்னோட வெஜைனா கம்ப்ளீட்டா என்னோட வெஜைனாவுடைய பிக்சர்ஸ் வந்து வச்சிருந்தோம். என்னுடைய சர்ஜரி ஆன ஃபர்ஸ்ட் டேல இருந்து 7 நாள் வரைக்கும் என்னோட வெஜைனா எப்படி இருந்துச்சு, ஒரு நாளும் எப்படி மாறிச்சு, அந்த வீக்கம் எப்படி இருந்துச்சு, ரத்தமும் சதையுமா அந்த படம் வைக்கப்பட்டது. அந்த படம் மக்களுடைய பார்வைக்கு வைக்கப்பட்டது. ஏன்னா யாருமே டிரான்ஸ்னுடைய வெஜைனா எப்படி இருக்குன்னு பார்த்திருக்க மாட்டாங்க. அது எவ்வளவு பெயின்ஃபுல்லா இருக்கும், அது எவ்வளவு வந்து குரூரமான ஒரு விஷயமாக இருக்கும். ஆனா அந்த ஐடென்டிட்டிக்காக அந்த திருநங்கை வந்து போராடுறாங்க, ஒரு திருநம்பி போராடுறாங்க, ஒரு இன்டர்செக்ஸ் பர்சன் போராடுறாங்கன்ற புரிதல் வந்து நம்ம வாயில சொல்லிட்டே இருந்தா புரியாது. அதை பார்த்தாதான் புரியுன்றதுக்காக நம்ம வந்து அதை காட்சிப்படுத்தணும். அதை பார்த்துட்டு ஃபீட்பேக் சொன்ன அத்தனை பேருமே வந்துட்டு கண் கலங்கி அந்த இடத்துல இருந்து நகர்ந்தவர்களை தான் நான் பார்த்தேன். ஏன்னா அது பக்கத்திலேயே இருந்து அந்த ஃப்ளோர்ல நான் இருந்தேன். அப்ப அவங்க பகிரும் பொழுது அந்த வலியும் வேதனையும் என்னைய வந்து கட்டி அணைச்சுக்கிட்டாங்க. இவ்வளோ வலி இருக்கும் நாங்க எதிர்பார்க்கல, ரத்தமும் சதையும் இப்படி இருக்கும் நாங்க எதிர்பார்க்கவே இல்லைன்னு அத்தனை பெண்களும் அதை பார்த்து ஒரு ஸ்டெப். ஏன்னா வந்து வலியிலேயே மிகப்பெரிய வலி பிரசவ வலின்னு சொல்லுவோம். ஆனா அதை விட ஒரு மோசமான வலி வந்துட்டு அந்த ஜெண்டர் அஃபர்மேஷன் சர்ஜரியில வந்து நம்ம கோ த்ரூ பண்றோம். நீங்க ரொம்ப ஆசைப்பட்ட விஷயம் ஏதாவது இருக்குங்களா? ஆசைப்பட்டதுன்னாக்கா நான் வந்து ஒரு என் சமூகத்துக்காக வந்துட்டு ஒரு அரசியல் அதிகாரத்தை நான் வந்து பெறணும் அப்படின்றது ஒரு ஆசை. அதை தாண்டி நான் வந்து ஒரு ஒரு இண்டிவிஜுவலா தான் இந்த சமூகத்தை வாழ்றேன். ஏன்னா வந்துட்டு எனக்கு கல்யாணம் ஆகுமான்ல எனக்கு தெரியல, எனக்கு ஒரு காதல் இருக்க போது எனக்கு ஒரு பார்ட்னர் இருப்பாங்களா அதெல்லாம் தெரியல எனக்கு. ஆனா வந்துட்டு இப்ப என் குடும்பத்தோட நான் இல்ல. அட்லீஸ்ட் எங்க அம்மாவினுடைய ஆயுட்காலம் வரைக்கும் அவங்க எவ்வளவு தூரம் வாழ போறாங்களோ, இனி இனி அந்த நாட்கள் என் கூட அவங்க இருக்கணும்ன்றது ஒரு ஆசை மட்டும் தான் எனக்கு இருக்கே தவிர, பெருசா வேற பணம் சேர்க்கணும், சொத்து சேர்க்கணுன்ற ஆசைகள் எதுவுமே இல்ல. எங்க அம்மா என் கூட இருக்கணும். அவங்க வந்து அவங்க வாழ்க்கை எவ்வளவு தூரம் இருக்க போதும் அந்த பயணம் ஃபுல்லா இனிமேலாவது அவங்க என் கூட இருந்து அந்த நாட்களை கழிக்கணும். அந்த ஆசாபாசங்களை நான் வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறேன். இவ்ளோ நேரம் எங்களுக்காக உங்களுடைய நேரத்த செலவு பண்ணி, உங்கள பத்தியும், உங்களுடைய சமூகத்த பத்தியும் நெறைய விஷயத்த பகிர்ந்துக்கிட்டீங்கக்கா. ரொம்ப நன்றி. நன்றி.